எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணுன்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. அன்புமிகு பாசமிகு துளாராசிக்காரர்கள், இந்த போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் எழுதுவாங்க, அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் அன்பு இருந்தது, அதனால் அன்புள்ள அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கெல்லாம்
அன்பு இல்லைங்கிறத விட கார்டு இல்லை. லெட்டருக்கு கார்டு வந்து கிடையாது. இன்லேண்ட் கவர்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, பழைய காலங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும். போஸ்ட்டு கார்டு மஞ்சள் கலரில் இருக்கும், சந்தன கலரில் அப்புறம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே அன்புள்ளன்னு எழுதுவான். இப்போல்லாம் அன்புள்ளெல்லாம் கிடையவே கிடையாது. ஹாய் ஹாய் அப்படி ஆயிடுச்சு. இந்த அன்பு உள்ள அப்படிங்கிற வார்த்தையை துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அன்புள்ள மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. அன்புள்ள மனிதர்கள், அன்புள்ள விஷயங்கள், உங்களோட லவ்வோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் சந்திக்க போகிறீங்க. லவ் ஆல் சர்வ் ஆல். எல்லாரையும் விரும்புவோம், எல்லாருக்கும் உதவி செய்வோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. என்னெல்லாம் ட்ரீம் வச்சுருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், மைண்டில் அப்படியே ஏற்றுங்க. எஸ், அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும். ரைட்டு, 2வது ட்ரீம் சக்ஸஸ் ஆகும். 3வது ட்ரீம் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள், நினைங்க, சொல்லுங்கள், அதை வாயால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்கும் போது நீங்கள் பதிலாக அதை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்களோ, எங்கே உட்காந்துருக்கீங்களோ, பஸ்ஸில் போயிட்டீங்களோ, அப்போ கூட நீங்கள் வாயிலேருந்து சொல்லுங்கள், தப்பு இல்லை. அப்போ நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கனெக்ட் ஆகிறோம். நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக வெளிநாடு யோகம் ஏற்படும். சார் கல்யாணம் பண்ணிக்கணும் சார், என் குடும்பத்தில் உள்ளவங்க என் கல்யாணத்துக்கு பயங்கர எதிர்ப்பாக இருக்கிறாங்க, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ளவங்க, இது ஒரு பக்கம், அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும். சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு நல்ல வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு கெட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார், அதனால் சீரழிஞ்சு போயிட்டுருக்கிறேன், என் கல்யாண வாழ்க்கை வீணாக போய் நிற்கிது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறிட்டு கிடக்கிறேன் சார்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு குட் டைம். ஒன்று டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா விலகி வருவீங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, நாமளே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிச்சிருப்போம். புளி அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு, எள்ளு அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு இல்லையா? புளியை புழிஞ்சா எண்ணெய் வருமா? வராது. எள்ளை புழிஞ்சா எண்ணெய் வரும். எள்ளு சின்னதாக இருக்கே, அதை நிறையா வச்சு நல்லா ஒரு அமுக்கி அடித்து இடித்து புழியிறோம், எண்ணெய் வருது. புளியில் எண்ணெய் வருமா? இங்கே அது புளி எண்ணெய்னு இருக்கா? இல்லை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த தன்மையை தெரியாமல் நாம் தான் பழகிட்டு இருந்திருக்கிறோம். இது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக புரிய வந்துடும். சரி, நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் தற்காலிகமாக வாழ்கிறோம், தற்காலிக மனிதர்களோட பழக்கிறோம், தற்காலிகமான விஷயங்கள் இருக்கிறோம் அப்படின்னு துளாராசி ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நேரம். அதனால் எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கிறேன்னா நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கடவுள் நினைக்க வைக்கிறார் உங்களை, நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் செய்கிறது கரெக்டு. கடவுள் உங்களை கரெக்டாக தான் கொண்டு போகிறார். ஆனால் மற்றவங்க உங்களை சொதப்புவாங்க, நீ தப்பாக போகிற, நீ கீழே விழுந்துருவ, நீ வீணாக போயிடுவ, நீ உருப்பிடாமல் போயிடுவ, உன் சம்பாத்தியத்தில் என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. எவன்ட்டையும் கொடுத்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் திங்கிங் உங்கள் லாபம், முழு வெற்றி. எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸாக வர போகிறீங்க. அந்த துறையில் நீ என்ன எதிர்பார்க்குறாங்களோ மற்றவங்க அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றுங்க. என்ன காரணம்? யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கோபமே பட மாட்டாங்க துளாராசிக்காரங்க. கோபம் வந்ததுன்னா பத்திரகாளியாக மாறிடணும், அசுரனாக மாறிடணும். ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, துவம்சம் தான், முடிஞ்சு போச்சு. அன்பாக பேசுகிற வரைக்கும் தான் வேய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லா ஆட்டமும் காலி ஆகிடும். நம்ம ஏங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது. வேணால் ஏஐயை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏங்கிற வார்த்தையை துளாராசி யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ண வச்சிட போகிறாங்க இந்த வருஷத்தில். அதனால் ஒரு கட்டம் பொறுமையாக இருங்க. முடியலன்னா அடிச்சுக்கு நொறுக்கி எடுங்க, அதுதான் பிளானு. சும்மாலாம் வளைஞ்சு கொடுக்குறேன் நம்ம நிம்மராமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை காலத்துக்கு இது எத்தனை காலத்துக்கு இப்படி போகிறது? அது அப்படி நம்ம நிமிர்ந்தால் தான் அரசியலில் பெரிய ஆள் ஆகலாம், கலைத்துறையில் பெரிய ஆள் ஆகலாம். யோகமே உங்களை சுற்றி இருக்குங்க, உங்களை நம்பி அவங்க வாழுது. ஒரு நாள் துளாராசி ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். எஸ், இது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஒரு மண்ணும் தெரியாது மற்றவனுக்குலாம், ஒரு மண்ணும் தெரியாது. அவங்க குடும்பத்தில் உள்ளவனா அவ்வளோதான், நக்கின்னு போக வேண்டிதான். என்ன போகிறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறது. டாக்டர்கிட்ட போனாலே துளாராசி பக்கத்தில் இருந்து சொல்லணும். நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் அழைச்சிட்டு போங்க, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் நிப்பாட்டுங்க. நீங்கள் தான் சொல்லணும் டாக்டர்கிட்ட, என்ன அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு. அவர் உங்களை பார்ப்பார், இல்லை இந்த அம்மா உங்களை பார்க்கும். சும்மா பேச்சுக்கு தான் சண்டை போடுறது, மற்றவங்க எல்லாம் தான் செய்வாங்க. துளாராசியை பார்த்தாலே எல்லோரும் சண்டை போடுறதுக்கு தான் வருவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடத்தணும்னா காலில் விழுந்துருவாங்க.
பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். மனசை போட்டு குழப்பிக்காது. இந்த வருஷத்தில் மனத்தெளிவு இருக்கணும், அடித்து நொறுக்கணும். ஆமாம், மருந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்கும், உடம்பை பார்த்து. அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது கமிட்மெண்ட் ஆகிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த துளாராசிக்கு இறக்க குணம். அதனால் என்ன ஆகுதுன்னா கமிட்மெண்ட்டு தானாக போய் இவர்கள் பாராட்டுவாங்கன்னு போகிறது கிடையாது, அவங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இறங்குவீங்க. அங்கே தான் சிக்காயிடுவீங்க. ஒரு காய்கறி வாங்குறதா இருந்தால் கூட பார்த்து வாங்க. துளாராசிக்காரர் உஷாராக இருங்க. சில விஷயத்தில் ரொம்ப ஒரு குரு, யாரையாவது குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை ஒரு தடவை எப்பயுமே இந்த வருஷத்தில் என்ன செய்கிறதா இருந்தாலும் ஜாதகத்தை ஒரு நோட் பண்ணிவிடுங்க, ஒன்று கேட்டுக்கிட்டு இறங்குங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம், சில சிறப்பான சந்தர்ப்பங்கள், சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு. சார் எனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையே சக்ஸஸ் ஆகலை சார் அப்படின்னா, இல்லற வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வருஷத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு. ஆக துளாராசிக்காரர்களுடைய கருத்துக்கள் 4 பேருக்கு தெரிய வரும், உங்களுடைய கருத்துக்கள் மேம்படும். ரொம்ப குட்டான டைம் துளாராசிக்கு. இந்த வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.